நம்ம வந்து ஆடிட் ரிஸ்க் அப்படின்னா என்னன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஆடிட் ரிஸ்க்னா என்ன அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து எதெல்லாம் ஆடிட் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பைஃபர்கேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? ரிஸ்க் ஆஃப் தி ஆடிட்டர் கிவிங் அன் ஒப்பீனியன். என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாரு? கிளீன் ரிப்போர்ட்பா, சூப்பர்ப்பா, எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். பட் உண்மையாவே அந்த அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இல்லை. அந்த இடத்துல நிறைய மெட்டீரியலி மிஸ்டேட்டட் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது பார்க்காம இல்லை இதை நம்ம கண்டுபிடிக்காம இல்லை நம்மளோட ஃபுல் ஆடிட் ப்ரொசீஜரில் இது வெளியில் நம்மளால கொண்டு வர முடியல. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு சிக்கான பர்சனை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஹி இஸ் ஆல் பர்ஃபெக்ட்லி ஃபைன்னு சொன்னால் அதுதான் ஆடிட் ரிஸ்க். ஓகே, அப்போ நம்ம கேட்கலாம், மேம் ஒரு ஹெல்தியான பர்சனை நான் செக் பண்ணிட்டு நான் அவங்க சிக்குன்னு ரிப்போர்ட் எழுதிட்டா என்ன பண்ணுறது? அது ஆடிட் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஆடிட்டாக இருந்தாலும் சரி இல்லை இதை நம்ம வந்து எதோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். ஒரு டாக்டர் வந்து ஒரு சிக் பர்சனை செக் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு சிக் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஹேஸ் அ வெரி டெர்மினலி இல் பேஷண்ட் அவர், ஓகேவா, அப்படியே விட்ட ஒரு 6 months தான் அப்படிங்கிற மாதிரியான டெரிபிள் பேஷண்ட் அவர். அப்போ அப்படி ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணி நான் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டா அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கும். பட் ஒரு ஹெல்த்தியான பர்சன் இருக்காரு, அவரை செக் பண்ணிட்டு நான் சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் செகண்ட் ஒரு தேர்ட் ஒப்பீனியனுக்கு போவாங்க. எவ்ரி திங் வில் பி ஃபைன். இன்னொன்று வந்து ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நம்பி எவ்வளோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, பாண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, ஜென்ரல் பப்ளிக் இருக்காங்க, கவர்மெண்ட், லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இவங்க எல்லாருமே ஆடிட்டர் கொடுக்கக்கூடிய இந்த ஒப்பீனியன் மேலே ஒரு பெரிய they place a lot of trust on it, okay, because it's being given by an expert அப்படிங்கிறதுனால. இப்போ நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியலி மிஸ்டேட்டடான ஒரு டாக்குமெண்ட்டுக்கோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, இட் இஸ் கிவிங் அ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ நம்ம ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அதுதான் ஆடிட் ரிஸ்க். அப்போ தி அதர் சைடு என்னது? எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்க ஆடிட் ரிப்போர்ட்டில்? இல்லை இட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் நாட் அ வெரி பிக் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் அட்லீஸ்ட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஹெல்தியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் சிக்குன்னு கொடுக்குறேன்னா அது ஆடிட் ரிஸ்க் இல்லை. ஏன்னா அதனால பாதிக்கப்பட போகிறவங்க ரொம்ப பேர் கிடையாது. ஏன்னா நான் சிக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன்னா கூட அவங்க வந்து அதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இட் வில் கம் அவுட். இல்லை இல்லை எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படிங்கிறது வெளியில் வந்துடும் அந்த விஷயம். ப்ளஸ் இதனால இருக்கக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்ப பெரிய அளவில் சிக்னிஃபிகண்டாலாம் இல்லை, இட் இஸ் வெரி இன்சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் தான். ஸோ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? மெட்டீரியலி மிஸ்டேட்டடான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் கரெக்டுன்னு சொல்லி கொடுத்தேன்னா அதுதான் ஆடிட் ரிஸ்க். இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, இப்போ ஆடிட்டர் வந்து இந்த மாதிரி தவறுதல ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுனால அவரோட பேர் கெட்டு போகுது, ஓகேவா? ஸோ இதில் வந்து அவரோட ஆஃபீஸ் பேர் கெட்டு போகுது, இல்லை அவங்களோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, தட் இஸ் அவங்களோட ஃபேர்ம் இருக்கும், அந்த ஃபேர்மில் ஒரு 5 to 6 பார்ட்னர்ஸ் சேர்ந்து தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஆடிட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களோட பேர்லாம் கெட்டு போகுது, ஜென்ரல் ரெப்புடேஷன், லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன், இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ஆடிட் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்டா நாம டெக்னிக்கலி எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா when we ரொம்ப சிக்னிஃபிகண்டான ரிஸ்கை பத்தி தான் பேசுறோம், அதுதான் ஆடிட் ரிஸ்க்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நீங்க தவறுதலா ஒரு ஒப்பீனியன் கொடுத்ததுனால வரக்கூடிய சோஷியலி உங்களுக்கு என்னென்னலாம் பின்விளைவுகள் வரும், கான்சிக்வன்சஸ் வரும் அப்படிங்கறத இந்த டெக்னிக்கலான வேர்டு இருக்கு இல்லையா, ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம அடக்க வேண்டாம், ஓகேவா? இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செக் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 டிக் கொடுத்துருக்காங்க, 2 ராங் கொடுத்துருக்காங்க. 2 டிக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிவிங் அன் inappropriate audit opinion when the financial statements are materially misstated. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிஜமாவே மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்கு, அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் அப்ராப்ரியேட்டாக இல்லாமல் நீங்கள் இன்னப்ராப்ரியேட்டாக ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. என்னது இன்னப்ராப்ரியேட் ஒப்பீனியன்? எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படி கொடுத்துறீங்க, அது ஆடிட் ரிஸ்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், அதான் ஆடிட் ரிஸ்க். நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ கம்பைன்டு எஃபர்ட் ஆஃப் ஆர் இட் இஸ் அ கம்பைன்டு என்ன சொல்கிறது எலிமெண்ட் ஆஃப் எத்தனை ரிஸ்க் கலந்ததுன்னு சொல்கிறாங்க, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், மேம் நீங்கள் ரிஸ்க்ன்றது 3 வகைப்படும் தானே சொல்லியிருக்கீங்க. நம்பர் 1 இன்ஹெரண்ட் ரிஸ்க், நம்பர் 2 கண்ட்ரோல் ரிஸ்க், நம்பர் 3 டிடெக்ஷன் ரிஸ்க்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த 3 விஷயமும் கம்பைன்டு தானே, இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ரிஸ்க். இது 3தோட காம்பினேஷன் தானே ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல எதுக்காக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த ROMM அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இன்ஹெரண்ட் ரிஸ்கையும் கண்ட்ரோல் ரிஸ்கையும் மல்டிப்ளை பண்றீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு ROMM அப்படின்னு சொல்றது. அப்ப எப்போதுமே
ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றது இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க், டிடெக்ஷன் ரிஸ்க், இது மூணுமே கலந்தது தான். இந்த இடத்துல இன்ஹெரண்ட் ரிஸ்க்கும் கண்ட்ரோல் ரிஸ்க்கும் சேர்ந்த இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னன்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மெட்டீரியலி மிஸ்ஸ்டேட்டடுக்கான வாய்ப்புகள் எந்த இடத்து வரைக்கும் தான் இருக்கும், இந்த இடம் வரைக்கும் தான் இருக்கும். பிகாஸ் இது ரெண்டும் தான் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, என்டிட்டியோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு பிசினஸ் என்டிட்டியை ரன் பண்றதும் அதுக்குள்ள அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்றதும் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆக்டிவா இருக்கா அப்படின்னு பாக்குறதும் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ், யாருடைய பொறுப்புன்னு கேட்டா என்டிட்டியோட பொறுப்பு, அந்த கம்பெனியோடைய பொறுப்பு. ஸோ இந்த இடத்து வரைக்கும் தான் மெட்டீரியலி மிஸ்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஆகிற வாய்ப்புகள் கிடையாது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை கண்டுபிடிக்காம போகலாம். அதுதான் டிடெக்ஷன் ரிஸ்க். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கம்பைன்ட் அவுட்புட் ஆஃப் இன்ஹெரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க் அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க இங்க, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ROMM அண்ட் டிடெக்ஷன் ரிஸ்க்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு கரெக்ட் தான் போடணும். ஏன்னா ROMM அப்படிங்கிறதே இன்ஹெரண்ட் ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல் ரிஸ்க்னுடைய ஒரு எஃபெக்ட் தான், ஒரு அவுட்புட் தான். ஸோ ROMM into DR, that is detection risk, gives you the audit risk. ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் 2 டிக் பாக்ஸ் முடிஞ்சிச்சா? 2 இன்டு பாக்ஸ் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஆடிட்டருடைய பிசினஸ் பாதிக்கப்படுறதோ, இல்ல அவர் கேஸ் அது இதுன்னு ஃபுல்லா வந்து கோர்ட்டுக்கும் அதுக்கும் நடக்கிறதோ, இல்ல இந்த ஆடிட்டரே வேணாம், பட் டெலாய்ட்டா, ஐயோ அவங்க பெரிய ஒரு என்ன சொல்றது, இந்த டெலாய்ட் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மொபைல் கம்பெனியோட ஃப்ராடில் நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு உங்க பேர் கெட்டு போறதோ, இல்ல மற்ற ஈவெண்ட்ஸ் அரைசிங் இன் கண்டிஷன் ஆஃப் என்ன சொல்றது, இந்த மாதிரி சோஷியல் கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, வாட் இஃப் ஐ ஹவ் கிவன் அ ராங் ஒப்பீனியன், அதன் மூலியமா என்னோட சொசைட்டில இருக்கக்கூடிய என்னோட பேரு பெருமை இதெல்லாம் கெட்டு போறது ஆடிட் ரிஸ்கான்னு கேட்கறாங்க. நோ, we are not talking about that அப்படின்னு நம்ம சொல்றோம். லாஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒருவேளை ஆடிட்டர் எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஒப்பீனியன், எப்போ ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மெட்டீரியலி மிஸ்ஸ்டேட்டட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பட் when they are actually not, அதாவது ஹெல்தியான ஒரு பர்சனை நான் சிக்குன்னு சொன்னேன்னா அந்த மாதிரியான inappropriate ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அது ஆடிட் ரிஸ்கான்னு கேட்கறாங்க. அதுவும் ஆடிட் ரிஸ்க் இல்லை அப்படி சொல்றாங்க. என்னது, risk that the auditor might express an opinion, risk that the auditor might express an opinion that the financial statements are materially misstated, but when they are actually not, உண்மையாவே அங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்ல, ஆனா நான் அப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்னா அது ஆடிட் ரிஸ்கான்னு கேட்கறாங்க. அது ஆடிட் ரிஸ்க் இல்ல. ஏன்னா நீங்க அந்த மாதிரியான inappropriate ஒப்பீனியன் கொடுக்கறது மூலியமா பெரிய அளவுல யாரும் பாதிக்கப்பட போறது இல்ல. எதனால அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னா, ஒரு சிக் பர்சனை நீங்க பார்த்து ஹெல்தின்னு சொல்லிட்டு வரீங்களா, இதுதான் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட். டெஃபினட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டார்ட் அப்பை நீங்க எல்லாருமே டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.